அதிலிருந்து என்ன தெரிந்து பகுதி மூலமாக நீங்கள் தடுமாறும் போதெல்லாம் கர்த்தர் உங்களை சந்தித்து ஒழுங்குபடுத்துகிற ஒரு நாளை அவர் வைத்திருக்கிறார். இந்த பெரிய ஊழியத்தை நான் எப்படி செய்வேன், இந்த பெரிய சம்பவத்தை நான் எப்படி செய்வேன், இவ்வளவு பெரிய குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், பெண் பிள்ளைகளை எப்படி குடும்பத்தை நடத்துவேன், ஆம்பளை பிள்ளை படிப்புகளை நான் என்ன செய்வேன் அப்படின்னு வாழ்க்கையில் தடுமாற்றை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு திரைப்பு உண்டாக்குறோம், தூக்கம் வராமல் காத்தி தவிக்கிறோம், பயந்து நிற்கிறோம், திரைத்து நிற்கிறோம். இதெல்லாம் எதுக்கு உண்டாவது? கர்த்தர் இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியாக, ஆயத்தப்படுத்த முடியாக ஒரு நாளை கொண்டு வர போது சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா! உங்கள் தடுமாற்றத்தை கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் சந்திக்கும் போது உங்கள் தடுமாற்றை தூரத்துக்கு போட்டு உங்கள் காரியத்தை ஒழுங்குபடுத்தி இந்த காரியத்தை நிறைவேற்றுவாராக. ஆயத்தப்படுத்த முடியாத ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதனால் நமக்கு வரும் தடுமாற்றம் பற்றி கவலையே பட வேண்டாம். அந்த தடுமாற்றம் எதுக்கு தெரியுமா? அந்த திகைப்பு எதுக்கு தெரியுமா?